சாப்பாடு வாங்கிட்டு வந்தால் ஓகேவா? போதுமா? டீயா காஃபியா குடிச்சா கொடுங்க. சரி 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 இருங்க, எங்கிட்டு போயிடறாங்க, நான் வாங்கிட்டு வரேன். எங்களுக்கு தான் நீங்கள் பிள்ளைங்க. சரி சரி உலகத்துக்கு நீங்கள் பிள்ளைங்க. சரி 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 அந்த ஒரு வார்த்தை எனக்கு கிடைக்கும். பரிபூர்ணம். அம்மாவுக்கு 100 காலம். ஏன் எதனால் வெளியில் வீட்டை விட்டு எதனால் வந்தீங்க? இல்லை தான் நான் பிள்ளைங்க அப்படி இருக்காங்கல்ல, நம்ம தான் தடமாக இருக்காங்கல்ல. சொந்த ஊர் திருச்சி தானே? வேறு வருவா தான் பழைய போல நடக்குது. சரி 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 பத்திரம் பஸ் ஸ்டாண்டு சீரகம் போல. சரி சரி வீட்டில் இருக்க பிடிக்க மாட்டேங்குதா? எனக்கு அப்படியே நடந்தா வாக்கிங் மாதிரி நடந்தாக்கா இடுப்பு வழியா அது முழங்கால் வழியெல்லாம். சரி சரி ஒரு இடத்துல உக்காட்டோம்னாக்கா அப்புறம் தூங்கினாக்கா தான் மூதேவி இறக்கி போயிடும். சாப்பிட்ருவீங்களா 3 நேரம் ரெகுலரா? இதுதான் கிடைக்கிறப்ப சாப்பிடுவோம், கிடைக்கலன்னா அதனால கவலைப்பட மாட்டோம். கிடைக்கலன்னா அந்த நேரம் சாப்பிடாம மாட்டீங்களா? கிடைச்சிடும், எப்படியா இருந்தாலும் கிடைக்கும். ஏதாவது கிடைக்கிற காசுல எனக்காண்டி சாப்பிட்டுக்கலாம்ல. சாப்பாடு மட்டும் 3 நேரம் சாப்பிட்ருங்க. கிடைக்கலன்னு சாப்பிடாம இருந்துடாதீங்க. நீங்கள் சரியா? வார்த்தை என் பிள்ளைங்க மாதிரி. நீங்கள் எங்களுக்கு தான் நீங்கள் பிள்ளைங்க. சரி சரி உலகத்துக்கு நீங்கள் பிள்ளைங்க. சரி 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 அந்த ஒரு வார்த்தை எனக்கு கிடைச்சது. சொல்லுங்க, என்னமோ சொல்ல வந்தீங்களே. 2 ஆம்பளை பிள்ளைங்க இருக்குது, பொண்ணு இருக்குது. அது புருஷன் இல்லாத பிள்ளை. அது வீட்டுக்கும் போக முடியாது, சங்கட்டம். அது கூலி வேலை செய்யுது. அது 4 மக்களை காப்பாற்றிக்கிட்டு இருக்குது. அதோட போய் இம்சப்படுத்தக்கூடாது. வயலுக்கா சரியில்லை. இந்த வயலுக்கா மார்க்கெட்டில் மூட்டை தூக்குறாங்க. சரி சரி இந்த லோடு மீன். இப்போ நீங்கள் ஃபுல்லாக இங்கே தான் இருப்பீங்களா? புதுக்கோட்டையில் தான் இருப்பீங்களா, இல்லை ஒவ்வொரு ஊர் போயிருவீங்களா? எப்படி மனசு போகுதோ அந்த பக்கம் முட்டிக்கிட்டு போயிடும். எங்கேயும் தங்கி இருக்க மாட்டீங்களா? ரயில்வே ஸ்டேஷனில் இருந்தாலும் படுத்துடுவேன், விராட்டு படம் பார்த்தாலும் படுத்துடுவேன். இங்கே அந்த தோப்புகள்லாம் வேலைகள் இருக்கும்ல, அங்கே போய் இருக்க முடியாதா மாத சம்பளத்துக்கு? இருக்கலாம், விவசாயத்தோட்டத்துல இருக்கணும். நான் உட்காந்துக்கிட்டே இருந்தாக்கா டவுனும் காலு கீழே உண்டு. இங்கே தான் பிள்ளைங்க. சரி சரி உங்களுக்கு பெரிய முதலாளி இருந்தாக்கா அவங்க 100 ஆண்டு காலம் வாழ்ற அரமனை கதையே எனக்கு தெரியும். சரி சரி புதுக்கோட்டை ஜமீன்தார் தொட்டமான வாழ்ந்த கதையே எங்களுக்கு தெரியும். சரி 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 டீ குடிக்க காசு கொடுத்தாங்க. போதுமா? போதும் போதும். அதுக்கு மேலாம் நான் வாங்கணும். சரி சரி பத்திரமா பார்த்துக்கிறேங்கம்மா. அம்மா பார்த்துக்கிறேங்க. சரி சரி காவேரி பாலம். காவேரி பாலம் சத்திரம் பஸ் ஸ்டாண்டு சீரகம் பாலம். அதில் உளுந்து அந்த பாலத்தில் வந்து காரணம் அப்படியே கீழே விழுந்து கீழே வந்து 3 மாடி உயரத்துலேருந்து கீழே விழுந்துட்டேன். இடுப்பு போயிடுச்சு. சரி சரி அதுலேருந்து அப்புறம் மேலே இந்த என்ன ஊர் அது துறையூர். அங்கே போய் கட்டி அதெல்லாம் குணப்படுத்தி விட்டாங்க. நம்ம பையனில் ஒரு பையன் அது குணப்படுத்தி விட்டதுமே அப்புறம் அவன் ஒரு பெரிய மெண்டல் ஆகிட்டான். அப்புறம் பார்த்தேன், நான் வந்துருச்சு என் உடம்பு போட்டு நான் உழைக்கிறதுக்கு ஆரம்பித்தேன். பெரிய காயமா? அது காயமெல்லாம் ஒன்று இல்லை, அப்படியே உட்காந்துட்டேன் போய் ஜம்ப் பண்ணி. எப்படி எதுக்காக விழுந்தியாலேருந்து? அது ஒரு நேரம் கெட்ட நேரம், என்ன செய்ய முடியும், பயலுக்கு சண்டை அப்படின்ட்டு. பாலத்துக்கு ஏன் போனீங்க நீங்கள்? இந்த காவல் பார்த்தோம்னா படுத்து எந்திரிக்கும். எந்திரிக்கும் போது விழுந்துட்டீங்களா? சரி இனிமேல் அப்படிலாம் இல்லாமல் பார்த்துக்குறேங்க. அப்படியே இப்படியே உட்காந்துட்டேன். அப்படியே உட்காந்ததுன்னா இடுப்பு கதை மாறி போச்சு. சரி பரவாயில்ல, எல்லாம் உங்களுக்கு கடவுள் கொடுப்பாரு. சாப்பிடாத மட்டும் இருக்காமல் சாப்பிட்டுக்கிறேங்க நேரம். சரியா? சரியா? நல்லா சரி சார் வரவா? சரி சரி